நான் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Is it okay now? Apart from me, you cannot do anything. And this is something that I and you must conquer. Meaning, yes, it is true. தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அமைதியா இருக்கும்போது எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதா? இல்லன்னா நீ பாட்டுக்கு பேசுப்பா, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது இன்னைக்கு ஒரு உதாரணத்தை உங்க மத்தியில செய்கிறேன். சில நேரங்களில் we go for holidays, ரைட்டுங்களா? நம்ம ஓய்வுக்காக இங்க அங்குமாய் போவோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் sometimes we want to be connected to the world. சரி, ஏதாச்சும் ஒன்று இன்னைக்கு Facebookல என்னதான் போட்டுருக்காங்க, சோசியல் மீடியால என்னதான் இருக்கு என்று சொல்லிட்டு சரி லேப்டாப்பை திறந்து பார்க்கலாம் சொன்னா லேப்டாப்ல பேட்டரி இருக்காது. பேட்டரி இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், பேட்டரி இல்லாம சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன செய்வோம், we go to the wall socket and we try to plug in our computer and somehow or other the laptop is not turning on. லேப்டாப் என்ன செய்ய மாட்டேது, திறக்க மாட்டேது, என்னடா ஆன் ஆக மாட்டேது. எப்படியோ பாக்குறோம், திருப்பி பாக்குறோம், புரட்டி பாக்குறோம், ஒன்னும் செய்யல. போன் பண்ணி கேட்கிறோம், என்னாச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கு, ஏதாச்சும் செய். அங்க பல ஆலோசனைகள் சொல்லுவாங்க, இப்படி செஞ்சு பாரு, அப்படி செஞ்சு பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்து கடைசியா என்னாச்சு, புஷ்னு போச்சு. என்ன, ஒண்ணுமே ஆகல. சரி போச்சுடா லேப்டாப் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்பதான் சோர்ந்து போகிற நேரத்துல இன்னொரு ஒரு 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 காரியம் நம்மளுடைய சிந்தைக்கு வரும். There will be another thing that will come to our mind. And what's that? Say, why don't I try charging my handphone? Maybe, let's see whether the socket is correct or not. Handphone எடுத்து நம்ம அதே சாக்கெட்ல உள்ள போட்டு சார்ஜ் பண்றோம். என்ன நடக்குது, ஹேண்ட்போனும் ஆன் ஆக மாட்டேங்குது. அதாவது the handphone is not charging. So automatically I come to understand one thing. அந்த லேப்டாப்க்கும் அந்த போன்லயும் பழுது இல்ல. பழுது எங்க இருக்கு? In that wall socket. Why? Because I have connected myself to a wall socket which is faulty. நான் எங்கே தொடர்பு, அந்த லேப்டாப்பை எதுல தொடர்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு பழுதான ஒரு வால் சாக்கெட்டுக்குள்ள நான் என்னுடைய லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்கு கொடுத்தேன், இணைய பார்த்தேன். ஆனால் என்னவென்று சொன்னால் அந்த இடத்துல it is nothing wrong with me or my laptop, it is something wrong with the way with the place where I connected. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? சில நேரங்களில் we connect ourselves to the wrong place. We connect ourselves to the wrong people. சில நேரங்களில் ஒரு சிலரோடு ஒரு தவறான ஒரு தொடர்புக்குள் இருப்போம். ஒரு எங்கே இந்த இடத்துல தொடர்பு இருந்தால் அது தவறான ஒரு தொடர்பு என்று அறிந்தும் சில நேரங்களில் தொடர்புக்குள் இருப்போம். Sometimes we only find out that it is a bit too late. என்னடா கொஞ்சம் தாமதமாகி விட்டதே என்று சொல்லி என்ன செய்வது என்று புலம்புவோம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருக்கிறீங்க? தவறான தொடர்புன்னு சொன்னா உங்களுடைய மைண்ட் ரொம்ப வயலா போயிடக்கூடாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? Sometimes we connect to the wrong social media. Sometimes we connect to the wrong friends. And the end result will be something different. அதனாலயா என்ன என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நமக்காக வைக்கிறார். I want you to look at that. 15 verse 1. என்ன சொல்லுது பாப்போம், படிங்க பாப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். continue. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். 5வது வசனத்தை யாராச்சும் படிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. And in English it reads like this. I am the vine, you are the branches. If a man remains in me, and I in him, he bear much fruit. Apart from me, you can't do nothing. Amen. Amen. நான் இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நமக்கு தெரியும். And
one of the many verses that the Lord Jesus Christ spoke in the Bible, this particular verse is one of the most profound truths. ஆண்டவர் பேசின அநேக வார்த்தைகளில் ஒரு முக்கியமான இடத்தில் நிற்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கும். அதுல ஒன்று நிற்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான். என்னவென்று சொல்லுகிறார் ஆண்டவர்? அவர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்? நான் தான் மெய்யான திராட்சை செடி. I am the true vine. That's how the Lord addresses himself. There is always a difference between wine and a true wine. And that is why the Lord Jesus Christ said, I am the true wine. And நம்மள பார்த்து என்ன சொல்றார்? நீங்க தான் கொடிகள் என்று சொல்லுகிறார். You are the branches. தம்முடைய தகப்பனை பார்த்து என்ன சொல்கிறார்? அவர்தான் திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார். Now the Father takes on the role of a gardener. God the Father. The Lord Jesus Christ takes on the role of a true vine and he calls us the branches. நம்ம தான் அதனுடைய கொடிகளாய் இருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்க, I want to give you an example like this. அநேக நேரங்களில நான் பிறரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை வாழுவோம். இந்த இடத்துல அநேகர் அப்படியா இருக்கலாம். வேலையை சார்ந்து வாழுவோம். கணவன் மனைவியை சார்ந்து வாழ்வார். மனைவி கணவனை சார்ந்து வாழ்வார்கள். சில நண்பர்களை சார்ந்து வாழ்வார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர்கள் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க அரசாங்கத்தை நம்பிதான் வாழுவாங்க. அரசாங்கம் ஏதாச்சும் போடுமா என்று சொல்லி வாழுகிற கூட்டம் அந்த மாதிரி இருக்கு. தப்புன்னு நான் சொல்லல. அவங்களுடைய நெருக்கம் அந்த மாதிரியா இருக்குது. அதனால பிறரை சார்ந்து வாழுவார்கள். They rely on somebody for help. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் மெய்யான ஒரு திராட்சை செடி என்று சொல்லும்போது இட்ஸ் a spiritual declaration. ஒரு உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. அப்படி சொல்றாரு, நீ வந்து கொடி, நான் வந்து செடி. ரைட்டுங்களா? இப்ப நமக்கு செடியும் கொடியும் தான் இன்னைக்கு மெயின் மேட்டர். அவர் என்னது? நம்ம என்னது? நம்ம என்னது? அவர் என்னது? Okay, let's try this in English. What are we? Branches. What is he? Wine. Perfect. All right. So we are all in that agreement. அப்படி என்றால் இந்த கொடி என்ன? நம்மை பார்த்து கொடி என்று சொல்லுகிறார். இந்த கொடி என்றால் என்ன? இந்த திராட்சை செடி என்றால் என்ன? அதற்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. Now there is a connection and I want to put that connection before you. And what is the connection? Listen to me carefully. பழைய ஏற்பாடுல in the Old Testament, பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அநேக இடங்களில ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை, the people of Israel, those days the Lord will refer to them as the vine or the branches. அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அதுல ஒரு வார்த்தை நான் உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். படிங்க பாப்போம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். பாருங்க, இங்க தமிழ்ல போட்டிருக்கு நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை அப்படின்னு. ஆங்கிலத்துல என்ன படிக்கிறோம்? இப்போ அவர் சொல்றாரு ஆங்கிலத்துல you brought a wine. சரி, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது பாப்போமே. நான் உன்னை முற்றிலும் நற்கழித்தலும் உயிர்க்குள்ள திராட்சை செடியாக நட்டேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளை மாறி போனது என்ன? I have planted you like a choice wine of sound and reliable stock. How then did you turn against me into a corrupt wild wine? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அந்நாட்களில் அவர்களை செடிக்கோப்பாகவும் கொடிக்கோப்பாகவும் பார்த்தார். அதை ஒரு உதாரணமாய் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் மறுநாள் அந்த சிலுவைக்குள் போகிறார். அதற்கு முன்பாய் முக்கியமான ஒரு ஜனம், அதாவது அவருடைய சீஷர்கள் மத்தியில இந்த வார்த்தையை வைக்கிறார். He says to them that I am the true vine and you are the branches. Hallelujah. நம்ம branches என்று சொன்னால், நம்ம கொடிகள் என்று சொன்னால், கொடிகள் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ளணும். நம்மை குறித்து நம்ம தான் அறிந்துக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னா என்ன சொல்றேன்? இப்ப நம்ம கொடி என்று சொன்னால், then what am I supposed to do? கொடிக்கு என்ன செய்யும்? பாப்போம் இருக்கானே? இல்ல, கொடி ஒரு சில காரியங்களை செய்யும். நல்லா கேளுங்க. கொடி வந்து தனியா நிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? திராட்சை செடி வச்சிருக்கிறவங்க, பெரிய தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னது? கொடி வந்து தனியா நிக்க முடியாது. இரண்டாவது ஒரு காரியம் இருக்கு. இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அது தானாய் சுயமாய்
பழத்தை கொடுக்கவும் முடியாது, கனியை கொடுக்க முடியாது. ரைட்டுங்களா இல்லையா? We all know that the branch can not exist solely on its own to bear fruit. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு நாள் தேவைக்கு அது செடியை சார்ந்து இருக்க வேண்டும். Now the branch, for its everyday nourishment, it has to lean on the vine. மூன்றாவது முக்கியமான காரியம். நான்காவது ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. அந்த செடி இல்லாமல் இந்த கொடி எப்படிப்பட்டது தெரியுமா? மரக்கட்டை. ரைட்டுங்களா? அது ஒரு சாதாரணமான மரக்கட்டை. It is a dead wood. Which one is a dead wood? The branch, if it is not connected to the vine. Okay, are we all in the same chapter? Yes. Okay, good. அப்படி என்றால் இப்ப செடி வந்து கொடியை பார்த்து சொல்லுகிறது, கொடி யாரு? இப்ப செடி வந்து கொடியை பார்த்து சொல்லுகிறது, ஹலோ நீ என்னோடு இணைந்து கொள் என்று சொல்லுகிறது. Now what is the vine trying to tell the branch? Connect with me. There is a lot of interpretations. அதர் ஒண்ணு abide in me, என்னில் நிலைத்திரு. அப்படி என்றால் என்ன சொல்லுதுன்னா, ஆங்கிலத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு, continue to stay with me. There is another interpretation, continue, என்னோடு நீ தொடர்ந்து இரு என்று சொல்லுகிறது. Now you may think that this is a very casual call. இது ஒரு சாதாரணமான அழைப்பு. நம்ம சில நேரத்தில் கூப்பிடுவோம்ல, ஒண்ணுமே இல்லை பரா வீட்டுக்கு வாங்க, அது ஒரு சாதாரணமான அழைப்பு. ரைட்டுங்களா? It is not a casual call. இந்த அழைப்பு செடி கொடிக்கு ஏன் கொடுக்குதுன்னு சொன்னா, இந்த கொடி தனியாய் நிற்கும் என்று சொன்னால் அது என்ன ஆகும்? அது ஒன்றுமே செய்ய முடியாது, செத்து போனதா இருக்கும். ரைட்டுங்களா? அதனால ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கொடியாரு கொடியாரு நம்ம. So now he is trying to tell the branch, be connected to the vine. And the vine is God. Come on, let's be very clear. Who's the branch? We are the branch. Okay, who's the vine? God. Okay, it's not God, it's Jesus. Right? இயேசு தான் மெய்யான திராட்சை செடி. அப்ப அவர் சொல்றாரு, கொடியே செடியோடு இணைந்து கொள் என்று சொல்கிறார். நான் திருப்பியே சொல்றேன், இந்த அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையை தாங்கக்கூடிய ஒரு அழைப்பு. It is not a casual call. This is a call that will sustain your life for eternity. அப்படி இல்லாத பட்சத்தில் நீ ஒரு மரக்கட்டை. அல்லேலூயா. ஓகே, இப்ப 5வது வசனத்தை திருப்பியும் பார்ப்போம். 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஓகே, போதும். If you abide in me, in English it says you will bear much. It does not say fruit. பாருங்க, the Lord is very careful with his words. அவர் எந்த வார்த்தை சொன்னாலும் கொஞ்சம் அதுல ஒரு ஆழத்தை கொடுக்கிறார். ஒன்று மெய்யான திராட்சை செடி என்று முதலாவது சொன்னார். இப்ப இங்க பார்த்து சொல்றாரு, if you are connected to me you will bear. He did not use the word fruit, he uses the word much fruit. அதிக கனியை நீ கொடுப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கனி என்றால் அதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ரைட்டுங்களா? ஒரு மரத்தை அது முழுமையா இருக்கிறது, அது நல்ல மரம் என்று எப்படி பார்க்கிறோம்? இலைகள் பச்சை பச்சையா இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் வேற என்ன? குருவி கூடு கட்டும். ரைட்டுங்களா? ரைட். வேற என்ன? நல்லா ஜனங்கள் அந்த மரத்துக்கு கீழே போய் இலை பாருவாங்க. ரைட்டுங்களா? அப்ப இதை பார்த்தா என்ன சொல்லுவோம்? இது பயன்படுத்தக்கூடிய மரையா அப்படின்னா என்ன? முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, அந்த மரம் கனி கொடுக்கணும். அப்பதான் அது ஃபுல்னஸ்க்குள்ள வரும். ரைட்டுங்களா? பப்பாயா மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. ரைட்டுங்களா? முழுக்க முழுக்க அது நிலைத்து நிற்கிற ஒரு மரம் என்று சொன்னால் அது கனி கொடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நிலைத்திருப்பாய் என்று சொன்னால் நீ கனி கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கிற ஒரு மனுஷனையும் மனுஷியும் கர்த்தர் பார்க்கிறார். இப்ப என்ன கனி அதான் பார்க்க போகிறோம். 4 விதமான கனிகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to put before you 4 kinds of fruits. ஒன்று குணத்தின் கனி, the fruit of character. எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்ப கொடி யாரு? நம்ம கொடி. செடி யாரு? ஓகே. இப்ப நம்ம கொடி வந்து ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்திருப்போம் என்று சொன்னால் now there is a turn around, there is a change. என்னது? என்னுடைய குணத்துல ஒரு மாற்றம் வருகிறது. When you continue to stay, example, ஐயா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க வளர்ந்ததுல இருந்து அங்கதான் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. So the
the chances of them having their character, having their style of doing things is more than anybody else. Am I making sense here? அதாவது அந்த பிள்ளைகள் அவர்களோடு சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குணம், அவர்களுடைய குணாதிசயம் அந்த பிள்ளைகள்கிட்ட காணப்படும். அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கும் அந்த இரக்க குணம் இருக்கும். அவர் எல்லாவற்றிலும் சாந்த குணமா அந்த பிள்ளைகளிடத்திலும் அந்த சாந்த குணம் இருக்கும். Am I making sense here? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்குள்ள நிலைத்திருக்கும் போது உனக்கு குணத்தின் கனி ஒன்று உன்னிடத்தில் காணப்படுகிறது. உன்னுடைய குணாதிசயம் மாறுகிறது. You become different. You become like Jesus. Let's look at the example of the disciples. சீஷர்களை பார்க்கும்போது அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? மீன் பிடித்துக் கொண்டும் வேற என்ன செஞ்சுக்கிட்டாங்க? வரி வசூலிக்கிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய மனநிலை எல்லாமே ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? So who you connect with is very important. Who you are connected with is also important. So one thing will happen, உன்னுடைய குணம் மாறுகிறது. இரண்டாவது காரியம், அது மாற்றத்தின் கனியை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். The fruit of conversion. நீ ஒரு காலத்துல எப்படி இருந்தாய்ன்னு சொன்னா எப்படி இருந்த தெரியுமா? உன்னை யாருக்குமே தெரியாது. People don't know you. ஏனென்றா நீ மறைஞ்சிருந்த, நீ எங்க இருந்தன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு நாள் இது எல்லாமே மாறுகிறது. எப்போ இந்த கொடி செடியோடு இணைந்து இருக்கிறபடினால் உனக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது, உனக்குள்ள ஒரு கனி தோன்றுகிறது. அந்த கனியை பார்க்கும் போது நீ அப்படி இருந்தவன் இன்றைக்கு வித்தியாசமாய் இருக்கிறாய். அது மட்டும் இல்ல, நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாய், பிறரையும் ஆண்டவரோடு இணைப்பதற்கு நீ பிரயாசப்படுகிறாய். Not only are you converting yourself, you are also trying to bring others to convert them to know Jesus Christ. How many of you understand what I'm saying? Hallelujah. அப்படி என்றால் இரண்டாவது ஒரு மாற்றத்தின் கனி. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, பங்களிப்பின் கனி. The fruit of contribution. Fruit of contribution. ஒரு நாளில் நீ ஒரு பட்டு போன ஒரு பழம் போல வெந்து வேகாம பார்க்க பச்சை பச்சைன்னு இல்லாதபடிக்கு சொங்கி போய், புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? தனியா நின்றுகிட்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம, யாருக்குமே அதை பார்த்தது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கனியாய் நீங்க ஒரு நாள் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு இந்த கொடி செடியோடு இணைந்து இருக்கிறதோ, இப்ப என்ன நடக்குது? எல்லாரும் பார்த்து, ஆஹா, இருந்தா அந்த கனியை போல இருக்கணும், கொஞ்சம் முடியோட இருந்தா இந்த கனியை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேனே? Now the time that there were times when you stand or you stood alone, nobody needed you because you wanted to be alone. But when you started connecting yourself, because you are the branch, you connect yourself to the vine, now people start to take notice. And people start to take notice of your change. And people say, there is something about him, there is something about her. And what happens next? They say, I think I want to be like them. I think I want to be like you. I think that's very important, isn't it? நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியமாக. அதாவது சாட்சியை காத்துக்கொள்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ற ஒரு கனி உங்கள் மத்தியில காணப்படுகிறது. இன்னொரு கனி இருக்கு. என்ன கனி? கொண்டாட்டத்தின் கனி. யாரையும் நாம் புண்படுத்திடக்கூடாது. சில நேரங்களில் நான் பார்க்கும்போது பாரம்பரிய சபை, நம்மலாம் பாரம்பரிய சபையில இருந்து தான் வந்தோம். நான், என் தம்பி, இவங்க எல்லாருமே, எங்க சின்னம்மா எல்லாமே மெத்தடிஸ்ட் சர்ச்ல இருந்து தான் வந்தோம். அப்படிலாம் ஒரு காரணத்துலலாம் இப்படிலாம் நாங்க ஆராதிக்க முடியாது. ஏன்னா ஆராதிப்பது இல்லை, சும்மா இப்படிதான் நிற்போம். இந்த சில நேரத்துல இப்படி நிற்பாங்க சில பேர், இப்படி நாக்காளி பிடிச்சிக்கணும், ஏன்னா நாக்காளி விழுந்துருமா, இந்த இப்படியே பிடிச்சிட்டு நிற்பாங்க. அப்படிதான் நானும் நின்றேன் ஒரு நாள், நாக்காளி விழுந்துருவோம். ஆனால் என்றைக்கு ஒரு பெந்தேகோஸ்து சபைக்குள்ள போய்விட்டனோ அது எல்லாம் மாற ஆரம்பித்து விட்டது. A change comes because that one moment I did not know how to worship God. அவங்க பாடுவாங்க, நம்மளும் பாடுவோம். அவங்க ஆமென் சொன்னா நம்மளும் ஆமென் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த காலங்கள்ல எப்படி ஒரு பாட்டு இருக்கு, பூலோகத்தாரே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு பாமால இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் அது நம்மளும் சேர்த்துட்டு பாடுவோம். அதனுடைய அர்த்தம் கூட தெரியாது, சும்மா கூட்டத்தோட பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பாடுறோம். ஆனா இன்றைக்கு அர்த்தத்தை புரிந்து விடுதலையோடு ஆராதிக்கிறோம். புரியுதுங்களா? கரங்களை தட்டும் போது கரங்களை தட்டுகிறோம், அவரை துதிக்கும் போது கரங்கள் இரண்டுமே பரலோகத்தின் நேர ஏறுகிறது. So because you are connected to the vine, you the branch
has turned around to become a fruit of celebration. 4 கனிகளை குறித்து சொன்னேன். ஹalleluya. 4 கனிகள் பார்க்கும்போது ஒன்று கொண்டாட்டத்தின் கனி, இன்னொன்று பங்களிப்பின் கனி, இன்னொன்று மாற்றத்தின் கனி, இன்னொன்று குணத்தின் கனி. ஹalleluya. அப்ப இந்த கொடி செடியோடு இணைந்திருந்தால் லூபோலை பக்காய். புரியுதுங்களா? கொலை பக்காய் பயன்படுத்திக்கலாம். என்னைக்கு இந்த கொடி செடியை விட்டு கொஞ்சம் தூரமாய் போகிறதோ அப்பதான் அந்த வார்த்தை 5வது வசனம் வருது. Apart from me you cannot do anything. என்னால் இன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. But when you are connected to the fruit, remember you are usable. பயன்படுத்தக்கூடிய கனி, பங்களிப்பின் கனி, ஜனங்கள் பார்க்கும்போது விரும்புகிற ஒரு கனியாய் மாறுகிறாய். அல்லேலூயா. அதாவது அந்த கனி பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்படிதானே? தோட்டத்துல பழங்களை பறித்துக் கொள்ள உங்களுக்கு தெரியும். அந்த பழம் வர வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? காத்திருப்போம். அந்த பழம் வந்தது என்ன செய்வோம்? உனக்கு மட்டும் வெட்ட மாட்டீங்க, பலருக்கு வெட்டி கொடுப்பீங்க. அதாங்க எடுத்துங்க எடுத்துங்க, என்னுடைய சந்தோஷத்தை நீங்களும் பங்கு பெறுங்கன்னு சொல்லி கொடுப்போம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? சோ அப்படி என்றால் அந்த கனி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கொடி எங்க இருக்கணும்? செடியோடு இருக்கணும். அல்லேலூயா. செடியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், apart from me you cannot do anything. அப்படிதானே? அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். apart from me you cannot do anything. So what is the meaning of that? I want to ask you, what is the meaning of when Jesus says, apart from me you cannot do anything? He did not say you cannot do certain things, but he says you cannot do anything. So there is a catch behind that. There is a catch. That means he's not literally saying you cannot do anything. ஆண்டவர் சொல்றார், என்னை என்று உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அதை அப்படியே சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் உண்மையான அர்த்தம் அதல்ல. It is not the literal meaning that without God I cannot do anything. Is that true? You still can do a lot of things without God, correct? In fact, we have been doing a lot of things without God. So what does nothing means? That's what I want to share with you. Now, nothing means anything that you are doing. எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதுல தேவனை வெளியே வைத்து செய்கிறீர்கள். அதனால என்ன நடக்கிறது? உங்களுக்கு எந்த ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் உங்க மத்தியில் இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை தேவன் பிரியப்பட மாட்டார். இன்னொன்று என்று சொன்ன, நீங்க எதை கையிட்டு செய்கிறீர்களோ அது உன்னுடைய சபைக்கு, உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் சுயத்தில் செய்கிறீர்கள். When the Lord said, apart from you, you cannot do anything, that does not mean you cannot do anything. But whatever you are doing without God has no eternal value. Whatever you're going to do is not going to please God. And whatever your hands are doing, it's not going to contribute to His kingdom or to the church or to the ministry. Am I making sense here? Amen. And that is what He means by saying, apart from me, you cannot do anything. Hallelujah. Like it or not, I and you are guilty of doing that. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இதை எல்லோருமே இந்த இடத்துல இருக்கிறவர்கள் செய்திருக்கிறோம். குற்றவாளிகளாய் அவருடைய சமூகத்துல நின்றிருக்கிறோம். We stand guilty because நம்மளும் சுயத்தில் செய்திருக்கிறோம். எந்தெந்த திட்டங்களை போட்டோமோ அதுல நாம் தேவனை நுழைக்கவில்லை. அவரை தேடி, ஆண்டவரே இந்த முக்கியமான ஒரு முடிவுக்குள்ள வரேன், ஒரு முக்கியமான ஒரு வேலைக்குள்ள போறேன், ஒரு முக்கியமான இந்த என்னுடைய வாழ்க்கை துணையை தேடுகிறேன், ஆண்டவரே இதுல நீங்க உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. Because eventually, because you have discarded or you put God aside, eventually you have failed. Let's face it, I have failed. Many of us have failed because we thought that the appearance of success is necessarily the plans of God. அதாவது ஆசீர்வாதத்தின் தோற்றத்தை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஆஹா, கர்த்தர் கதவை திறந்துட்டாரா அப்படினோ. But is it true? Is it true that the appearance of success is actually a true meaning that God is with us? No, it's not. It is not. 2 Chronicles, I think is chapter 19. மீகா என்ற ஒருவனை நாம் பார்க்கலாம், டைம் இல்ல. You will look at one guy called Micah. And you know what's the meaning of
His name Micah. There is no God like him. ஆனால் அவன் செய்த அட்டகாசங்கள் என்ன தெரியுமா? அதற்கு நேரம் இல்லை பார்க்க. ஆனால் இன்றைக்கு தேவன் படைத்தவராக இருக்கிறார். அவருடைய படைப்பு எவ்வளவு தூரம் போகும் என்று ஒரு சமயம் நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். How many of you understand that? Now God is the creator and he knows the limits of his creation. That means he knows you and me. How much can we go? How far can he push? He knows that. அவருக்கு ஒன்று தெரியும். He knows that without him you cannot save yourself. Come on, let's accept the fact. அவருக்கு தெரியும் அவரின்றி நீ உன்னை சொந்தமாய் ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரியும். உனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் உன்னால உன்னுடைய சொந்தத்துல உன்னுடைய பாவத்தை மேற்கொள்ள முடியாது என்று அவருக்கு தெரியும். உனக்கு தெரியாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவருக்கு தெரியும் உன்னால ஒரு நித்தியமாய் நிரந்தரமான ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாது என்று உனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். நான்காவது ஒரு காரியம் இருக்கிறது. He knows. People he knows. அவருடைய திட்டத்தை உன்னுடைய சுயத்தில் நீ செய்ய பார்க்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும் அது சாதனையாகாது, அது சாதிக்க முடியாது. People, I want to let you know today, if you know that God is God, then you know that you are a limited kind of people that God has created you. Because in your own, or rather on your own, you know that you cannot save yourself. On your own, you know that you cannot overcome sin on your own. On your own, you know that you cannot produce everlasting or lasting spiritual change. On your own, you know that you can never fulfill God's purposes. I want you to let you know this. I want you to know this, people. Upper, there is one thing called human ability. Am I right to say? அதாவது மனிதனுடைய திறமை என்று ஒன்று இருக்கிறது. Now God is not going to deny that we all are having that ability, that human ability. God is not going to deny that. But வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, it is God who gives you the strength to generate all kinds of good things. So you must understand, people, இன்றைக்கு மனித திறமை மனித பலத்தில் அநேக சாதனைகளை செய்திருக்கிறார்கள். You can build your own business. You can build so many social media, text kind of things. You can solve your own problems. உன்னுடைய பிரச்சனை உன்னால் தீர்த்துக் கொள்ள முடியும். நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ பெரிய சாதனைக்குள்ள போக முடியும். மனிதன் இதோ பூலோகத்திலிருந்து நிலாவுக்கு போனான். சாத்தியமா? Yes, it's human achievement, possible. But all that is what? Like what God is saying, it's your human ability. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில், please take note of what I'm saying. சொல்லுகிறதை கவனித்து கேளுங்க. ஆவிக்குரிய ரீதியில் நித்தியத்துக்கு ஏதுவான எந்த காரியமாய் இருந்தாலும் நானும் நீங்களும் அவரை சார்ந்துதான் இருக்க முடியும். Please remember this. In that spiritual entirety, you cannot lean on yourself. நீ உன்னுடைய சுயத்தில் நீ நிற்க முடியாது. உன்னுடைய ஒவ்வொரு நாள் தேவைக்கு நீ உன்னுடைய திறமையை சார்ந்திருக்கலாம். But I'm telling you, lean on God and you'll see supernatural things happening in your life. Amen. Supernatural things. Amen. People, I want to let you know. Let's look at Elijah. எலியாவை நமக்கு தெரியும். அவர் பெரிய பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஒரு நாள் அவனை அழைத்து சொல்லுகிறார், எலியாவே சொல்லுங்க ஆண்டவரே, நீ என்ன ஒண்ணு செய் சொல்லுப்பா. நீ கேரி தாத்த வரக்காரமா போ. கேரி ஆற்றங்கரை வருமாய். Go to that river called Kerit. சரிப்பா, நான் உன்னை போஷிக்கிறேன். ஓகேப்பா. யாரை நீங்க அனுப்புவீங்க? எலிசாவை அனுப்புவீங்களா? எந்த தீர்க்கதரிசி அனுப்புவீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாத்தங்கரை வரமா போ. நான் யார் அனுப்புறாரா? காகத்தை அனுப்புறாரா? தேங்க்யூ. நான் காகத்தை உனக்கு போஷிக்க அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இப்ப எலியா அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி கேரி தாட்டுங்கரை வரமா போவீங்க? கையை தூக்கி காட்டு. ஓகே, சரி. Because நான் எலியாவை தான் போக மாட்டேன். I want to be very honest with you. I may not have that kind of faith if I am Elijah. Why? If God would have said, I'll send you an eagle, சொன்னா கூட ஒரு சமயம் நான் நம்பி இருப்பேன். ஒரு சமயம். ஆனா காக்காவை அனுப்புறேன்னு சொல்லும் போது என்னால நம்ப முடியாது. ஏன்னா என்னிடத்துல இருக்கிறது தான் காக்கா கவ்விட்டு போவேன். தவிர காக்கா வந்து எனக்கு கொடுக்கன்னு சொன்னா
இது நடக்காத ஒரு காரியம். அதனாலதான் I want to be very honest. If I was Elijah there, I would not have believed. I would have probably leaned on something else, or I would have found an alternative. வேற யாராச்சும் ஒரு பிளான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனாலும் நம்ம போய் அங்க போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குமா நான் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு ஒரு பிளான் பி ஏற்பாடு படுத்திருப்போம். ஆனால் எலியா தேவனுடைய வார்த்தையில் சார்ந்திருந்தான். He relied on God. He leaned on God. People, you look at the psalmist, தாவீதை பார்ப்போம். அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் he is one man. That's why he is the only identity, the man who is after the heart of God. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஒரே ஒரு அடையாளத்துக்குரியவன் யாரு? தாவீது. You know why? At every nook and corner of his life he looked up to God. Especially when அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். எதற்கு? நீதான் இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் 17 வயதுல அபிஷேகம் பண்ணப்பட்டு 30 வயதுல தான் அவன் ராஜாவா ஆகிறான். அப்ப அந்த மீதி இருக்கிற காலகட்டத்துல என்ன ஓடினான்னு தெரியுமா? பிடி உஷா கூட அப்படி ஓடி இருக்க முடியாது. ஓடுறான். எதற்கு? ஏனென்றால் சவுல் சொல்லிட்டான், உன்னை கொல்றதே சரி அப்படின்ட்டான். அவனுடைய அடுத்த நாள் மூச்சு இருக்குமா என்பதற்கு அவன் யாரை சார்ந்திருந்தான்? அவன் தேவனை சார்ந்திருந்தான். அவன் எந்த இடத்துல உணவு கிடைக்கும்? தேவனை சார்ந்திருந்தான். பிரியமானவர்களே, I want to let you know, when you start to lean on someone else who says they will help but they might not help, I would rather that you lean on God and His promises. ஏனென்றால் எலியாவின் தேவன் தானே நம்முடைய தேவன், சங்கீதக்காரனுடைய தேவன் தானே நம்முடைய தேவன். அவர் மாறாத தேவனே. அப்ப அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். ஏனென்றால் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. சொல்லுகிறதை தான் செய்வார், செய்கிறதை தான் சொல்லுவார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்படியே இருக்கும்போது மனிதன் மேல நம்பிக்கை வைப்பதை பார்க்கலாம், தேவன் மேல நம்பிக்கையா இருப்பது பெரிய ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு உள்ள கலாச்சாரத்தை பாருங்களேன். நான் உன்னை நம்புறேன், நீ என்ன நம்புற, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். We are literally leaning on everyone and anything that will say, I will help you. With the AI right now, I am telling you, in time to come, you people probably will be looking at AI for all the help that you want to get. Hallelujah. People, I want you to know today, have your eyes on the Lord Jesus Christ. Amen. ஏனென்றால் சில நேரங்களில் ஆண்டவரை பார்க்கும் போது சில நேரத்தில் என்ன பார்த்தோம் தெரியுமா? அது பலவீனம் என்று பார்ப்போம். பாருங்க, நான் ஆண்டவருக்குள்ள, அதாவது இந்த ஊழியத்துக்குள் வந்ததும் எனக்கு ஒரு செட் கூட்டாளிங்க இருக்க நண்பர்கள் இருக்கிறாங்க. அதாவது வேற சர்ச்ல ஜெக்சன் அவங்களாம் இருக்கிறது வேற. என்னோட ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க 12 வயசுல இருந்து கூட்டாளி. இன்னைக்கு நம்மளுக்கு 59 வயசு. பாருங்க கூட்டாளி எத்தனை வருஷம். ஆனா அவனுங்க எல்லாருமே வேற மாதிரி, புரியுதுங்களா? வேற மாதிரி. அப்ப அவனுங்க கூட போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுங்களும் மஞ்சள் கலர் போத்தல தான் கிளாஸ்ல தான் உட்கார்ந்து இருப்பானுங்க. நானும் மஞ்சள் கலர் கிளாஸ்ல தான் நான் தேவை பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனா என்ன சொல்லுவான் நம்மளை பார்த்து? என்ன கொஞ்சம் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனாலும் நண்பர்கள் என்பதை நான் விட்டுக் கொடுப்பதில்லை. ஆனால் அவர்களோடு இணைவது என்னுடைய காரியமும் இல்லை. Understand what I'm saying? Of course, I know if you people are passing around that place and you would have happened to see me, what would you have said? I saw pastor also drinking, correct? Most people will say that. But that's the truth. People, you need to align yourself to God, even though you are in the midst of the world. உலகத்தின் காரியங்களில் நீங்கள் இருந்தாலும், we cannot run away from the world, can you? Unless you die. மரித்து போனாலே ஒழிய நாம் உலகத்தில் நாம் கடந்து போக தான் வேண்டும். ஆனால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னார். You will see the difference. So when I tell people that I am a pastor, அவங்க சிரிப்பானுங்க. டேய் நீங்க செஞ்சதை மறந்துட்டியா அப்படிலாம் கேட்பானுங்க. சொல்றது போய் என்ன செய்ய முடியும்? சரி இந்த வேலையை வேணாம், அந்த ஊழியமே வேணாம் சொல்ல முடியுமா? அப்படி நல்லா வச்சுப்பாங்க. So when you are connected to God, people look at it as a weakness. But it is not weakness, it's wisdom. நாம் தேவனோடு இணைவது அது முட்டாள்தனம் இல்ல, அது பலவீனம் இல்ல, அது ஞானம். ஐயா எனக்கு ஒரு உதவி தேவைங்கயா. ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு செய்றேன். And what is wrong to lean on God? What is wrong with that? Because everyone believes that there is God, correct? The Buddhists believe that, the Hindus believe that, the Muslims believe that. All men who worship
God believes that there is a God. But I believe that my God is a real God. So why should I not lean on God? Am I making sense here? So when you cultivate the habit of connecting yourself to the right source, சரியான ஒரு தொடர்போடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னார். சரியான தொடர்பு என்று சொல்லும்போது என்ன, அந்த இந்தியால ஒரு சில நேரங்களுக்கு முன்பாய், ஒரு காலங்களுக்கு முன்பாய் இந்தியாவுக்கு போய் நீங்க போன் பண்ணீங்கன்னா எப்படி வரும், இந்த நபர் தற்போது வேறு ஒரு தொடர்பில் இணைந்திருக்கிறார். எவன் தான் இதை கொண்டு வந்தான்னு தெரியாது. இந்த நபர் எப்படி போறாங்க, இந்த நபர் யாரு, நான் தொடர்பு கொள்கிற நபர் தற்போது வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? அப்படிப்பட்ட ஒரு போன் இது வரும். இன்றைக்கு நாம் தேவனோடு இணைந்திருப்போம் என்று சொன்னால் அந்த இணைப்புல ஒரு அடையாளம் இருக்கணும். If you say you are connected, you have the habit, you have cultivated the habit to connect to the right source. சரியான ஒரு தொடர்போடு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். சரியான தொடர்பு, ரைட்டுங்களா இல்லையா? ஏனென்றால் சரியான தொடர்பு என்று சொன்னா, நான் போனை எடுத்ததும் ஹலோ என்று சொல்லும் போது பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்களும் ஹலோ என்று சொல்லணும். அப்பதான் அந்த இடத்துல தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அங்க அவர் ஹலோன்னு சொல்ல, நான் பேசாம நிக்க, யோ லூசாயான்னு சொல்லிட்டு போன வச்சிருவானுங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வரேன்? So prayer is important, isn't it? Because when you want to speak with God, then you can only confidently say that you are the right connection. And second will be reading the word of God. தேவனுடைய வசனம். அப்ப நான் ஜெபிக்கும் போது தேவன் தேவனோடு நான் பேசுகிறேன், நான் வேதம் வாசிக்கும் போது தேவன் என்னோடு பேசுகிறார். அப்ப அதுவும் முக்கியம் தானே. So you are the right connection.